ரைட், ஓகே. அடுத்தது போயிடலாமா? ரிஷிபம். ரிஷிபம்ன்றது சுக்கிரனுடைய வீடு. சரிங்களா? அந்த சுக்கிரனுடைய மனசு அப்படின்னா சபலம் பட்டு கொண்டே இருக்கும். சபலம்னா ட்வைஸ் த மைண்ட். 2 மைண்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனசுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 மனசுக்காரங்களா இருப்பாங்க. அவங்க கிளாராந்தஸ், சபல புத்தி இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கிளாராந்தஸ். சேம் திங், இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த சிக்கரி கேரக்டர் இருக்கும். கிளாராந்தஸ், சிக்கரி, இதெல்லாம் நோட் பண்ணுங்க உங்ககிட்ட, அந்தந்த ராசிக்காரங்கிட்ட. அடிக்கடி எதற்கு எடுத்தாலும் தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல் மனப்பக்குவம் இவர்களுக்கு இருக்கும். டென்ஷன். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் தன் தலைவிதியை நொந்து கொள்ளுவார்கள். ஃபைன் ஃபைன் ஃபைன். அதாவது தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் நிராயுத பாணியாக, என் கையில எதுவுமே இல்லப்பா, கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்தாதான் ஸ்வீட் செஸ்டர். பர்ஃபெக்டா சொன்னோம்னா ரிஷப ராசிக்காரங்களுடைய ரெமெடி வந்து டென்ஷன் அண்ட் பைன் 100% வேலை செய்யும். டென்ஷன் பைன். அடிஷ்னலா நீங்க ஆட் பண்ணணும்னா சிக்கரி, ஜென்ஷன், சிக்கரி, கிளராந்தஸ் ஆட் பண்ணலாம். இல்லங்க, ரிஷப ராசி வந்து ஜென்ஷன் பைன் வந்து 100% ரிசல்ட் எடுக்கலாம் கை மேல. ரிஷபம் அடிக்கடி எப்பவுமே தன் தலைவிதியை நொந்து கொள்வார்கள். அதாவது புலம்பிட்டே இருப்பாங்க, என் குடும்பம் சரியில்லை, என் பொண்டாடி சரியில்லை, என் பசங்க சரியில்லை, நான் வந்து வாட்ச் எடுத்துக்கிறதுங்கெல்லாம் எப்படி இருக்கு, இதுக்கு மேல நான் எப்படி பண்றது, நான் மட்டும்தான் பாக்கியா இருக்கேன், நான் எங்கன்னா ஓடி போயிடலான்னு எல்லாம் தலையெழுத்து. இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்காரங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய மெயின் ரெமெடி வந்து ஜென்ஷனும் பையனும். அடிஷ்னலா அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளராந்த ஸ்டிக்கர் ஆட் பண்ணீங்கன்னா 200% கை மேல ரிசல்ட் எடுக்கலாம். அடுத்தது மிதுனம். மிதுனம்ன்றது அந்த இந்த தத்துவத்துல என்ன சொன்ன உங்களுக்கு? காற்று. காற்று என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்காது, 10 இடத்துக்கு போகும், 10 பேரை பார்க்கும், 10 விதமா கேட்கும். அது இல்லாம மிதுனம் வந்து புதன் உடைய வீடு. அதனால மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பார்கள். அறிவு, தொழில்நுட்பம். கரெக்ட், கை தூக்கலாமே. ரைட்டு, செராட்டோ கொடுக்கலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க உடல் வலி, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்ப ஆலிவ் தான் அவங்களுடைய மெடிசன் வந்து செராட்டோ ஆலிவ். அடுத்தது கடக ராசி. கடகம்ன்றது ஆமாங்க, 2 தான் ஷார்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த 6 ரெமெடி 8 ரெமெடி எல்லாம் இல்ல, டைரக்டா 2 1 3 1 வர முடியாது, ரொம்ப டஃப். பட் 2 3க்கு வரலாம் நம்ம. அடுத்தது கடகம். இது எல்லாமே பிராக்டிக்கலா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் மத்தவங்க கிட்ட. கடக ராசி, கடகம்ன்றது நண்டு. கடகராசி யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா தாய் கிரகம், அது ஒப்பிட்டு பேசுவாங்க. ஒரு தாயினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், குடும்பத்தை எப்படி நடத்துறது, பசங்களை எப்படி நில்லுங்க நான் டைலாக் சொல்லிடுறேன் அப்புறம் வாங்க. பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்றது, நான் எப்படி சொந்த வீடு வாங்குறது, இருக்கிற கடனை எப்படி அடிக்கிறது,
இந்த ஆள் இப்படியே இருக்கிறான், இவனும் திருந்த மாட்டான், நம்மளும் திருந்த மாட்டோம், என்னன்னா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்திலேயே மிதந்து கொண்டு இருப்பார்கள். கற்பனை. எதுங்க? கிளமாட்டிஸ். ஆமா, எப்ப பார்த்தாலும் தன் குடும்பத்தை நினைத்து எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். கிளமாட்டிஸ்.